இந்த ஐபிஎல் சீசனில் நேற்று போட்டியில் தான் நம்ம சிஎஸ்கே அணி முதல் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வெற்றி சிஎஸ்கே அணிக்கு கிடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே நம்ம ஜேமி ஓவர்டன் தாங்க. இவர் இல்லைனா சிஎஸ்கே அணிக்கு இந்த வெற்றி நேற்று போட்டியில் சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட இவர் இந்த போட்டியில் ஜெயித்ததுக்கப்புறமா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் நேரத்தில் இவர் சொன்ன சில விஷயங்கள் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் கண்கலங்க வச்சுருக்குங்க. அதாவது இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி கிட்டத்தட்ட 2 வார காலம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 2 வார காலத்துக்கு அப்புறம் நேற்று தாங்க நம்ம சிஎஸ்கே அணிக்கு முதல் வெற்றியும் கிடச்சிருக்கு. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு முதல் நம்பிக்கையும் கிடச்சிருக்கு. அதுவும் நேற்று போட்டியில் டெல்லி அணியை சிஎஸ்கே அணி அவ்வளவு லேசாக ஒன்றும் ஜெயிக்கலாங்க. சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு நேற்று போட்டியில் அவ்வளவு பாடுபட்டாங்க. அதுவும் திறமை இல்லாமல் கிடையாது, முழு திறமையோட முழு முயற்சியோட பாடுபட்டாங்க. நம்ம சிஎஸ்கே அணி இதுக்கு முன்னாடி நடந்த 3 போட்டிகள்லையும் இந்த சீசனில் சிஎஸ்கே வீரர்கள் யாருமே எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் தான் விளையாடிட்டு வந்தாங்க. ஆனால் நேற்று நடந்த இந்த டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மொத்த சிஎஸ்கே வீரர்களும் வேறு லெவலில் விளையாடி இருந்தாங்க. கடுமையான போட்டி என்பது இந்த 2 அணிகளுக்கும் இடையிலையுமே முழு மேட்ச்லையுமே இருந்துச்சு. யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு கடைசி வரை கணிக்கவே முடியலை. அந்தளவுக்கு 2 அணியும் சரிக்கு சமமாக மல்லு கட்டினாங்க. அதுவும் என்னதான் இந்த போட்டி நம்ம சிஎஸ்கே அணியோட ஹோம் கிரவுண்டில் வச்சு நேற்று நடந்திருந்தாலும் டெல்லி அணியும் அவ்வளவு லேசான அணி கிடையாதுங்க. டெல்லி அணியை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த சீசனில் மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துட்டு வராங்க டெல்லி அணி. அதனால தான் டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் டாப் 4ல் இருக்காங்க. பொதுவாக ஒரு திரைப்படம் நல்லா இருக்கணும்னா அந்த படத்தில் வில்லனோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தில் ஹீரோவுக்கே மதிப்பு. அதே மாதிரி தான் நேற்று போட்டியில் என்னதான் நம்ம சிஎஸ்கே அணி சூப்பராக விளையாடினாங்க அப்படின்னு சொன்னாலும் சிஎஸ்கே அணிக்கு சரியான வில்லன்டா இவன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தாங்க டெல்லி அணியும் இருந்தாங்க. கடைசி வரையும் விட்டு கொடுக்காம போராடி பார்த்தாங்க டெல்லி அணி. ஆனால் நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் சஞ்சு சாம்சனும் பவுலிங்கில் ஜேமி ஓவர்டனும் சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக மாறி டெல்லி அணியை பொசுக்கி எடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் நேற்று போட்டியில் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையும் ஒருத்தவர் இதயமாகவும் இன்னொருத்தவர் மூளையாகவும் செயல்பட்டாங்க. ஏன்னா பேட்டிங்கில் நம்ம சஞ்சு சாம்சன் சதத்தை கடந்து 115 ரன்கள் வரை அடிச்சிருந்தாப்புல. மறுபக்கம் சிஎஸ்கே பவுலர் ஜேமி ஓவர்டன் வந்துட்டு செம்மத்தனமாக பந்து வீசி மொத்த டெல்லி அணிக்கும் ஒரே ஒரு தடைக்கல்லாக இருந்தாப்புல. ஏன்னா மற்ற சிஎஸ்கே பவுலர்கள் எல்லாம் ரன்களை வாரி வழங்கி வந்தபோது நம்ம ஜேமி ஓவர்டன் மட்டுமே 4 ஓவர்கள் வீசி வெறும் 18 ரன்களை மட்டுமே கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாப்புல. இவரோட இந்த ஒரு பந்து வீச்சு தான் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய பங்காக மாறியது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா நம்ம சிஎஸ்கே அணி நேற்று போட்டியில் 212 என்ன 250 ரன்கள் அடிச்சிருந்தா கூட டெல்லி அணி பேட்டிங்கை பொறுத்த வரையிலும் 250 ரன்களை தாண்டி கூட அடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு டெல்லி அணியோட பேட்டிங் என்பது கொடூரத்தனமாக தாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி வெறும் 212 ரன்கள் அடித்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணம்னா அது நம்ம ஜேமி ஓவர்டன் மட்டும்தான். அதுவும் ஓவர் நைட்டில் ஒரு சில பேர் உச்சத்துக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தாங்க நேற்று ஜேமி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த ஒரே மேட்ச்சில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அந்தளவுக்கு 1 மேன் ஆர்மியாக நின்று சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு நம்ம ஜேமி ஓவர்டன். அப்படிப்பட்ட இவர் நேற்று போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச்சில் இவர் பேசும்போது மிகவும் நெகிழ்ச்சியாகவும் பேசியிருந்தார். இவர் பேசின விஷயம் சிஎஸ்கே ரசிகர்கள் அனைவரையுமே நிகழ வச்சிருந்துச்சு. ஏன்னா இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த இவர் கிரிக்கெட்டில் அறிமுகமாகி இவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு கடுமையாக போராடிட்டு வர்றாரு. ஆனால் போதுமான வாய்ப்புகள் இவருக்கு இங்கிலாந்து அணியிலையும் கொடுக்கப்படலை. அவ்வளவு ஏன் இங்கிலாந்தில் உள்ளூர் அணிகளில் கூட இவருக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. அப்படி ஒருவேளை ஒரு சில போட்டிகளில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த போட்டிகள்லையும் இவருக்கு அதிர்ஷ்டம் என்பது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் சில போட்டிகளில் நல்லா விளையாடினா கூட
இவர் டீமில் இருக்கும்போது தொடர் தோல்விகளை இவருடைய டீம் சந்திச்சுட்டு வந்திருக்கு. குறிப்பாக இவர் விளையாடிய இங்கிலாந்தின் உள்ளூர் அணிகள்லையும். அப்படி இருந்த இவர் கிரிக்கெட்டையே முழுசாக எடுத்து விளையாடணுமா இல்லை கிரிக்கெட்டை விட்டுடலாமா என்ற அந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டாரு. அந்த சமயத்தில் தான் இவரோட திறமையை பார்த்து நம்ம சிஎஸ்கே அணி இவரை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வந்துச்சு. அதே சமயம் இவருடைய ராசியோ என்னமோங்க, சிஎஸ்கே அணிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த சீசனில் தொடர்ச்சியாக இவர் சூப்பராக தான் விளையாடி இருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக இந்த சீசனில் 3 போட்டிகளில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவி இருந்துச்சு. இதனால் இவருக்கு இங்கேயும் கூட போதுமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. ராசி இல்லாத பிளேயர் இவர் அப்படின்னு இவரை நிறைய பேர் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளவு ஏன், சிஎஸ்கே அணிக்குள்ளேயே சப்போர்ட் ஸ்டாஃப் சில பேரால் இவர் சில அவமானத்தை சந்தித்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் தல தோனி தான் இவர்கிட்ட அடிக்கடி வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அந்த பொசிஷனில் இருக்கும்போது அதை செய்யி, இந்த பொசிஷனில் இருக்கும்போது இதை செய்யி, மேட்சுடைய சுச்சுவேஷனை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பந்து வீசு, வேரியேஷனை மாற்று, பேட்டிங்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணு, ஆனால் பேட்டிங்கை விட பந்து வீச்சில் ஃபுல் ஃபோக்கஸை வை அப்படின்னு தல தோனி இவர்கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம ஜேமி ஓவர்டன் சொல்லியிருந்தாப்புல. ஆகவே தோனி இவர் மேலே வச்ச அந்த ஒரு நம்பிக்கையால் தான் இன்றைக்கி இந்த போட்டியில் என்னால் சிஎஸ்கே அணிக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு இவர் பேசும்போது மனுஷன் கண் கலங்கிட்டாப்புலங்க. இப்படிப்பட்ட பிளேயருக்கு பின்னாடி இப்படிப்பட்ட கதை இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே கேட்குறதுக்கு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஆனாலும் இந்த போட்டிக்கு அப்புறமா கண்டிப்பாக ஜேமி ஓவர்டனுக்கு இங்கிலாந்து நாட்டையும் தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட்டிலிருந்து பல அணிகள் இவருக்கு சிகப்பு கம்பளம் வரவேற்பு கொடுக்க காத்திருப்பாங்க. ஆக இனிமே இங்கிலாந்து அணியே இவரை தூக்கி எறிஞ்சாலும் கூட ஐபிஎல், பிபிஎல் போன்ற பல தொடர்களில் இவரை ஏலத்தில் எடுக்க பல அணிகள் போட்டி போடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்தளவுக்கு ஒத்த மேட்ச்னாலும் சும்மா மொத்தமாக சம்பவம் பண்ணி விட்டாப்புல இந்த ஜேமி ஓவர்டன். அதே சமயம் நேற்று போட்டியில் இவரோட பெருமையை நம்ம சஞ்சு சாம்சனும் பேசியிருந்தாப்புல. என்னதான் நம்ம சஞ்சு சாம்சன் சதம் அடிச்சிருந்த போதும் கூட ஜேமி ஓவர்டன் இல்லைனா இந்த ஒரு வெற்றி சிஎஸ்கே அணிக்கு இல்லை அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சஞ்சு சாம்சனை பேசியிருந்தது ஜேமி ஓவர்டனுக்கு மேலும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும். ஆனால் ஒன்றுங்க, வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே அணியை சாதாரணமாக ஒரு சில பேர் குத்தம் சொல்லிடலாம். ஆனால் சிஎஸ்கே அணிக்குள்ளே இருந்து பார்த்தா தான் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வீரருக்கு பின்னாடியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கே அணி ஒரு போட்டியில் ஜெயிக்குதுன்னா அதுக்கு எப்படியோ ஒரு வழியில் ஒரு சிறு காரணமாகவாது நம்ம தல தோனி இருக்காரு அப்படிங்கிறது தான் ஜேமி ஓவர்டனுடைய இந்த ஒரு பேச்சிலையும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு சஞ்சு சாம்சனோட சதம் காரணமா அல்லது ஜேமி ஓவர்டனோட பந்து வீச்சு காரணமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.